நம்மை செதுக்கிய எண்ணங்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும்படி செய்தான்னு ஒரு பாடல். அந்த பாடலுக்கு பின்புறமாக காட்சிகள் பார்த்தோம்னா, மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தை காட்டுவாங்க. ஒரு சிற்பி ஒரு பாறையை பார்க்கறதுக்கும், சாதாரண ஒரு மக்கள் ஒரு பார்வையை பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மகாபலிபுரம் போய் பார்த்த நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அங்க அதை பார்த்த எல்லாருக்குமே பார்க்கும் பொழுது, அந்த சிற்பத்தை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு பிரமிப்பு, ஒரு பெருமை எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு அங்குள்ள ஒவ்வொரு சிற்பங்களும் நம்ம தமிழர்களோட பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்குது. அவ்வளோ அழகா அங்க சிற்பிகள் எவ்வளவு அருமையா எல்லா அந்த குடவரை கோவில்ல இருந்து எல்லாத்தையுமே அழகா வடிவமைச்சிருப்பாங்க. அந்த மகாபலிபுரத்திலே ஒரு இடத்துல பார்த்தோம்னா 3 யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக போவத மாதிரி ஒரு பெரிய பாறையில செதுக்கியிருப்பாங்க. அந்த பெரிய பாறையில இந்த 3 யானைகள் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதன கால் பக்கமா கீழ இறங்க இறங்க பார்க்கும்போது, அந்த யானைகள் சின்ன சின்னதா, சின்ன சின்னதா அப்படியே யானைகள் லைனா போற மாரி செதுக்கியிருப்பாங்க. அந்த பாறையோட அடிப்பகுதியில பார்க்கும் பொழுது, அந்த யானைகள் அந்த சிற்பி உளி வச்சு வரைஞ்ச மாரி இருக்கும். ஏதோ குழந்தைங்க பேப்பர்ல பென்சில் வச்சு யானை வரைவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த சிற்பி பார்த்தீங்கன்னா, அந்த உளி வச்சு வரைஞ்ச மாதிரி அந்த பாறை ஃபுல்லா யானை யானை யானையா இருக்கும். அத பார்க்கும்பொழுது எவ்ளோ சந்தோஷம். எப்படி இந்த சிற்பிகளால இந்த அளவுக்கு அந்த காலத்துல எவ்ளோ திறமையோட இருந்திருக்காங்க இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவ நம்மோட முன்னோர்கள நெனச்சு ஒரு பெருமையும், ஆனந்தமும் நமக்கு கிடைக்குது. அப்போ ஒரு சிற்பி கிட்ட ஒருத்தர் கேட்கும் பொழுது, "எப்படி உங்களால இவ்ளோ அழகான சிற்பங்கள வடிவமைக்க முடியுதுன்னு?" கேட்டபோது, அவர் சொன்னாராம், "நான் எதையுமே வடிவமைக்கலங்க. ஒரு பாறையில தேவையில்லாத விஷயங்கள மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த சிற்பம் வெளிப்படுதுன்னு" சொன்னாராம். அந்த மாதிரி தாங்க நமக்குள்ளவும் நமக்குள்ளார இருக்கக்கூடிய தேவையற்ற குணங்களை எல்லாம் எடுத்துட்டா, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக வெளிப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு, நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அற்புதமான சிற்பியாக நம்மோட அருட்தந்தை அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம அருட்தந்தை தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்கள வெளியில எடுக்கிறதுக்கு பல வழிமுறைகள சொல்லியிருக்காங்க. வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. நமக்கு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த வகையில அவங்க வாழ்ந்தும் காட்டுனாங்க. அதனால அவங்களுக்குள்ள இருந்த தெய்வீகம் வெளிப்பட்டது. அதுதான் கோடிக்கணக்கான மக்கள அவர நாடி இருக்குது. அப்போ அது அவருங்க என்ன சொல்றாங்க, "நான் மட்டும் இல்ல, நான் எனக்குள்ள இதெல்லாம் பண்ண முடியும்னா, உங்களாலயும் முடியும்னு" அவங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் குடுத்திருக்கிறாங்க. நம்ம அருட்தந்தை அவர்கள் குடுத்திருக்கிற பல விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லவுகளை, அ தேவையில்லாதவற்றை எடுத்து, நமக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நம்ம சுவாமிஜி சொல்லக்கூடிய சிந்தனைகள நம்ம சொ ஆராய்ந்து பார்த்தோம், நிதானமா யோசிச்சு பார்த்தோம்னாலே, அதுல இருக்கக்கூடிய உண்மை நமக்கு விளங்கும். நம்ம சுவாமிஜி சொல்வாங்க இல்லைங்களா? "அல்லவை தேய அறம் வளரும்னு" சொல்வாங்க. அது மட்டும் தானே சொன்னாங்க? "உண்மையில் உனக்கு எதிரி ஒருவன் உண்டெனில், அது உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமேன்னு" ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த வாக்கியத்த படிச்சுட்டு நெறைய முறை கடந்து போயிருக்கோம் நாம எல்லாருமே. ஆனா, நிதானமா இந்த வாக்கியத்த திரும்ப திரும்ப நம்ம சிந்திக்கும்போது தான், எந்த அளவுக்கு நம்மள பற்றின உண்மைகள் நமக்கு இருக்குதுன்றது நமக்கு புரிய வரும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்லவை என்ன? அல்லவை என்ன? அல்லவைகளை எப்படி எடுக்க வருது? அப்படின்றதுக்கும் வழிமுறை சொல்லிக் குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ எல்லாமே என்னன்னா, நம்மோட எண்ணம் தான். ஒருத்தர நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரா நெனைக்கிறதும், ஒருத்தர பகையா நெனைக்கிறதும் எல்லாமே நம்மோட எண்ணங்கள் தான்றது நமக்கு புரிய வருது இல்லைங்களா? அதனால தான் பார்த்தோம்னா, பல நேரங்கள்ல
நமக்கு நெருக்கமான உறவுகள், நமக்கு மிக மிக வேண்டப்பட்ட உறவுகள கூட நம்ம தள்ளி வச்சு பார்க்குறோம். நெறைய குறை சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா, நம்மோட எண்ணங்கள் தானே! நம்மோட எண்ணத்தால தானே நம்ம மற்றவர்கள் கூட தொடர்பு கொள்றோம். அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்மையும், நம்மோட உடல் நலத்திலயும் ஒரு பாதிப்ப உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த பாதிப்பு தேவையற்ற எண்ணம்போது, அது தேவையற்ற பதிவையும், தேவையற்ற பாதிப்பையும் கொடுக்குது. அப்போ இந்த விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கிறதுக்கு, நமக்கு யார் வழிகாட்டுனாங்க? நம்ம அருட்தந்தை அவர்கள் தான். அப்போ நம்ம அருட்தந்தை அவர்கள் குடுத்திருக்க விஷயங்கள தொடர்ந்து நம்ம உட்கார்ந்து நிதானமா சிந்திக்க, சிந்திக்க நம்முடைய எண்ணங்கள கொஞ்சம் கொஞ்சமாக நாம நேர்மறையாக மாற்றிக்கொள்றோம். அந்த மாரி நேர்மறையாக மாற்றிக்கொள்வதற்கு பல உபாயங்களையும் குடுத்திருக்காங்க. அப்படி நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளாக பெருகும் பொழுது, உடல் நலம் சீராகுது. அஜீரண கோளாறு, அசிடிட்டி போன்ற விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து காணாம போகுது. உடல் நலத்துல நல்ல மாற்றம் ஏற்படுது. நல்ல முன்னேற்றம் ஏற்படுது. நமக்குள்ளாக பொறுமை, நிதானம் வருது. வார்த்தைகள் நிதானமாக வெளிப்படுது. அன்பாக இருக்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது, அதனால என்ன ஆகுது? நம்மோட உடல் நலமும், இன்னும் நம்மோட ஆரோக்கியமும் மேம்படுது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது, நம்ம பல நேரங்கள்ல நம்மோட வாழ்க்கை என்னன்னா, நெறைய எல்லாருமே என்ன பண்ணாங்க, நம்ம நெனைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அது சாத்தியமானா கண்டிப்பா கிடையாது. வாழ்க்கைங்கன்றது எப்போதுமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம தேவைக்கு ஏற்க இருக்காது அது. ஆனா, நம்மோட விருப்பத்துக்கு நம்ம வாழ முடியுமாங்கிறது நம்ம விருப்பம் தான். யாருக்குமே ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் அப்படிங்கிறது கிடைக்காது. எந்த ஒரு குறையுமே இல்லாம, எல்லாமே திட்டமிட்டபடி சரியான நேரத்துல நடக்குமான்னா, அது ஒரு சந்தேகம். ஆனா, நம்மளோட வாழ்க்கைய நிறைவா, மகிழ்ச்சியா மாற்றி அமைத்துக் கொள்வது நம்மகிட்ட இருக்குது. அப்படி நிறைவாகவும், மகிழ்ச்சியாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறமையும், அந்த எண்ணங்கள் மூலமாகவும், அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய தகுதியும், திறமையும், வல்லமையும் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி மாற்றி அமைத்துக் கொள்ளும் பொழுது, நமக்கு நிம்மதி கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு என்ன வேணும்னா, நமக்குள்ளார நேர்மறை எண்ணங்கள் வேணும். அந்த மாதிரி நேர்மறை எண்ணங்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள நாமே செதுக்கிக்கிட்டே வரும்பொழுது, நம்மோட எண்ணத்திலயும் மாற்றம் ஏற்படுது. அந்த மாரி செதுக்குவதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நேர மேலாண்மை, திட்டமிடுதல், திட்டமிட்டபடி சரியான நேரத்துல அந்த வேலைகள செய்யக்கூடிய மன உறுதி. இது எல்லாமே தேவையா இருக்குது. அப்போ மன உறுதியும், அர்ப்பணிப்பு பண்பும் நமக்கு வேணும். மன உறுதியும், அர்ப்பணிப்பு பண்பும் இருக்கவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியுமே தவிர, அர்ப்பணிப்பு பண்பு இல்லாதவர்கள் வெற்றி பெற முடியாது. இப்படியாக நம்மோட செயலையும், மனதையும் மாற்றி அமைச்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில நிம்மதியும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதற்கு அ பல வகையில நம்ம அருட்தந்தை அவர்களோட புத்தகங்களும் நமக்கு உதவியாக இருக்குது. எனவே நம்மை செதுக்கிக் கொண்டு வாழ்வதற்கு நம்மோட அருட்தந்தை அவர்கள் காட்டிய வழிமுறைகள் நமக்கு உதவியாகவும், வழிகாட்டியாகவும் இருக்குது. அதை நம்ம கடைபிடித்தாலே நம்ம வாழ்க்கை மேம்படும். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.